நாகர்கோவில் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு ஆஜராக வந்த போலீஸ் எஸ்ஐ வக்கீல்களால் சிறைப்பிடிக்கப்பட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் காவல் நிலைய எஸ்ஐ சுஜித் ஆனந்த் என்பவர் மீது மணிக்கட்டி பொட்டலைச் சேர்ந்த வக்கீல் அழகேசன் என்பவர் தனிநபர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கில் ஆஜராவதற்காக வெள்ளிக்கிழமையன்று நாகர்கோவில் JM2 நீதிமன்றத்துக்கு சுஜித் ஆனந்த் வந்தார். அப்போது சுஜித் ஆனந்த் இடுப்பில் வைத்திருந்த துப்பாக்கி கீழே விழுந்தது. இதையடுத்து சுஜித் ஆனந்தை வக்கீல்கள் வலுக்கட்டாயமாக மாவட்ட நீதிபதி ராஜசேகரன் அறைக்கு அழைத்துச் சென்றனர். இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது. இதனிடையே விசாரணைக்கு வந்த போலீஸ் எஸ்ஐ துப்பாக்கியை காட்டி தம்மை மிரட்டியதாக வக்கீல் அழகேசன் மாவட்ட நீதிபதியிடம் புகார் அளித்தார். பின்னர் சுஜித் ஆனந்திடமிருந்து துப்பாக்கி கைப்பற்றப்பட்டு நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது. மேலும் எஸ்ஐ மீது வழக்கு பதிவு செய்ய கோரி வக்கீல்கள் நீதிமன்றத்திற்குள் சுஜித் ஆனந்தை சுமார் 4 மணி நேரம் சிறைப்பிடித்தனர். இன்றைய தினம் நாகர்கோவில் நீதிமன்றத்தில் சுஜித் ஆனந்தும் எங்களுடைய வழக்கறிஞர் நண்பர் அழகேசன் அவர்களும் நீதிமன்றத்திற்கு ஆஜராவதற்காக அப்போது திடீரென அவரை செறுத்து நிறுத்தி நீ இதோடு தொலைந்து போ என்று கூறி அவரை கொலை செய்வதற்கு தன்னிடம் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து சுடுவதற்கு முயற்சி செய்தார். ஆனால் பக்கத்தில் இருந்த வழக்கறிஞர்களும் இதர நண்பர்களும் சேர்ந்து அவரை தடுத்து பிடித்ததில் அவருடைய பிஸ்டல் ஆனது கீழே விழுந்து விட்டது. எனவே அவரை பிடித்து நாங்கள் பாதுகாப்புக்காக மாவட்ட நீதிபதியின் முன் ஆஜர்படுத்தி இருக்கிறோம். பிஸ்டலையும் எடுத்து நீதிபதியிடம் ஒப்படைத்துள்ளோம். வக்கீல் அழகேசன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்படும் என போலீஸ் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டதை தொடர்ந்து சுஜித் ஆனந்த் விடுவிக்கப்பட்டார். மேலும் அவர் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டார். 4 மணி நேரம் வக்கீலால் எஸ்ஐ சிறைப்பிடிக்கப்பட்டதால் நாகர்கோவில் நீதிமன்றத்தில் பெரும் பரபரப்பு நிலவியது. மேலும் அங்கு அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் தடுக்க போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது.